நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாருடைய பயோகிராஃபின்னு எல்லாரும் தம்ப வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, சுந்தரின்னு சொன்னால் கண்டிப்பாக இப்போ தமிழ்நாட்டையும் தாண்டி பல கண்ட்ரீஸில் தெரிகிற அளவுக்கு சுந்தரி அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணுற கேப்ரியலா ரொம்ப எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அவங்கள பற்றி தான் நம்ம எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தொடர்ந்து இந்த வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சுந்தரியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி கேப்ரியலாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். கேப்ரியலா பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்லையும் ரொம்ப ரொம்ப போல்டான ஸ்ட்ராங்கான ஒரு கேர்ள் தான் சொல்ல முடியும். இவங்க கிட்ட இருந்து கான்ஃபிடென்ட்டை நம்ம எல்லாரும் கற்றுக்கணும். ஏன்னா நிறங்களை வச்சு தான் இங்கே பல பேரும் பல விஷயங்களை இழக்கவும் செய்கிறாங்க. அதே நேரம் அந்த நிறத்தாலே நம்ம சாதிக்க முடியும்ன்றது இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா பியூட்டி வேர்ல்டா மாறிட்டு வருதுதான். அதே பியூட்டி வேர்ல்ட்ல நிறம் சாதிக்க தடையே கிடையாது. அது ஒரு பக்கம் வச்சுட்டு திறமை இருக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு என்னைக்கா இருந்தாலும் கிடைக்கும். அதை சரியான முறையில சரியான வாய்ப்பா நீங்க தான் அமைச்சுக்கணும் அப்படின்ட்டு அவங்க வெளிப்படுத்திருக்காங்க. சுந்தரி சீரியல் சன் டிவில ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ட்டு பார்ட்டா போட்டுட்டு இருக்காங்க. இதுல லித்தனியா அண்ட் சுந்தரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க இந்த பாண்டிங்கை பாக்குறதுக்காகவே நிறைய பேர் இந்த சீரியலை பாக்குறாங்க. இவங்களை நடிகையர் திலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க நடிக்க கத்துக்கிட்டதே நடிகர் திலகம் அவர்கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டாங்களாம். ஆமாங்க, சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஸ்கூல் போகவும் பிடிக்காதான், படிக்கவும் பிடிக்காதான். திருச்சியில ஒரு கிராமமான அள்ளித்துறை இங்கதான் இவங்க பிறந்து வளர்ந்துருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஸ்கூல் ஹெட் மாஸ்டரா இருந்திருக்காங்க. சென்ட் ஆன் ஸ்கூல்ல தான் இவங்க படிச்சிருக்காங்க. வாத்தியார் புள்ள மக்குன்றதுக்கு ஒரு பழமொழிக்கு ஏற்ப நான் படிப்புல மக்கா இருந்தாலும் நான் எந்த துறையில சாதிக்கணும்னு நினைச்சனோ அந்த துறையில நல்லபடியா கிட்டத்தட்ட பல வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் இப்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன்ட்டு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான வேல அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க ஆரம்ப காலகட்டத்துல சென்னைக்கு நான் ஓடி வந்தேன் அப்படிலாம் கூட சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி யாருக்குமே தெரியாம ஓடி வந்த அப்ப கூட இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண இருந்தாங்களாம். ஆனா எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாம அவங்க அப்பா அம்மா சப்போர்ட் மட்டும்தான். ஊர் என்ன பேசும், உலகம் என்ன பேசும், எதை பத்தியுமே யோசிக்காம இவங்க நான் நடிக்கிறேன் ப்ளீஸ் என்ன அனுப்பி விடுங்கன்னு கெஞ்சி கூத்தாடி இங்க வந்தாங்களாம். இங்க வரும்போது தனியா தான் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் பல ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய அவார்ட்ஸ் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. இவங்களுக்கு அவங்களுடைய அம்மாச்சினா ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். அதை ஒரு ஸ்டேஜில் கூட சொல்லியிருப்பாங்க. இவங்க பல வருஷம் கிட்டத்தட்ட 10 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறமா சீரியல் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சி இவங்களுடைய ஃபர்ஸ்ட் எபிசோடு கூட பார்க்க முடியாம அவங்களுடைய அம்மாச்சியோடைய மரணம் இவங்களை ரொம்பவே பாதிச்சிருக்கு. ஏன்னா அவங்களுடைய குடும்பத்துக்கு அவங்களுடைய அம்மாச்சி தான் தூணா இருந்திருக்காங்க. அவங்க தான் இவங்க கிட்ட நீ நடிக்கிற ஓகே, ஆனால் நான் உன்னை டிவியில் பார்க்க முடியுமா, சீரியல் நடிக்கிறியா, எனக்கு சீரியல் ரொம்ப பிடிக்கும்னு அவங்க கேட்டதுனால தான் இவங்க சீரியல்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி இவங்க மைம்ஸ், ஷார்ட் ஸ்டோரி, நடிப்பில் நிஜம் பேச வேணும் அப்படின்ட்டு ரொம்ப அழகா இவங்களுடைய நடிப்பு மூலமா நிறைய உண்மைகளை வெளிப்படையா பேசினாங்க. ஆன்லைன் கிளாஸஸ் கூட நடத்தினாங்க. கருப்பழகி தியேட்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்ற மூலமா கருப்பழகினே இவங்களை கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆரம்பத்துல இவங்க இந்த சுந்தரியா நடிக்கும் போது நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ் இவங்க எதிர்பார்க்கவே இல்லையா, ஓவர் ஆக்ட் பண்ற அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் தப்பா பேசியிருக்காங்க. உடல் ரீதியா, அதாவது இவங்களுடைய உடல் பாகங்களை வச்சு வன்மையான முறையில சில கேவலமான கமெண்ட்ஸ்லாம் கூட வந்திருக்காம். ஆனா அதை எதை பத்தியுமே பொருட்படுத்தாம நீங்க எல்லாருமே அந்த பாகங்களை சின்ன வயசுல அது மூலயமா தானே உணவு ஊட்டி அதுக்கப்புறம் தானே வளர்ந்து வந்திருப்பீங்க, அப்புறம் ஏன் நீங்க தவறா பேசுறீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நெகட்டிவான விஷயங்கள் இவங்களை தாக்கும் போது ரொம்ப அழுவாங்களாம். ஃபர்ஸ்ட் அழுது முடிச்சதுமே அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்களாம். இவங்க பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா ரொம்ப நல்லா தெரியுமா. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான குறிப்பிட்ட ஃப்ரெண்ட் சர்க்கிளோட தான் இவங்க இப்போ வரைக்கும் பழகுறாங்களாம். அவங்க கிட்ட கேட்டா இவங்களை பத்தி நிறைய சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி ஃப்ரெண்ட் சர்க்கிளை எப்பவுமே எல்லாரும் வச்சுக்கணும். அப்பதான் நம்மளை சுத்தி நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும்போது அதை எப்படி பாசிட்டிவா கொண்டு போகலான்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அதனால நானும் அப்படிதான் 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் அழுதேன். ஆனா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் பேசிட்டு அப்புறம் ஒரு தெளிவு கிடைச்சிது. நான் வாட்டி என் வேலையை பாக்குறேன். பேசுறவங்க 1000 பேசுவாங்க, அதெல்லாம் இந்த காதலை வாங்கி அதே காதலை விட்டுடணும் அப்படின்ட்டு எல்லாரும் சுத்தியும் நெகட்டிவான பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க. அது எதையும் கேர் பண்ணாதீங்கன்ட்டு ஒரு பாசிட்டிவான வே மூலிமா அவங்களுடைய ஓன் எக்ஸாம்பிளை சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அவார்டு ஒன்று கிடைச்சிது. அந்த அவார்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷ்னலான ஸ்பீச்சை கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னுடைய பொண்ணு அழகிதான், நான் அவளை எப்பவுமே அழகிதான் கூப்பிடுவேன்ட்டு அவங்க அம்மாவும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி திறமை தான் முக்கியம், நிறம் முக்கியம் இல்லைன்ட்டு என் பொண்ணு சாதிச்சு காட்டியிருக்கா. இவ்வளோ மாதிரி நிறைய பெண்கள் வரணும். உங்களுக்கு எது பிடிக்குமோ, எந்த துறை பிடிக்குமோ அதில் நீங்கள் சாதிச்சு காட்டணும்ன்ட்டு ரொம்ப அற்புதமாக அவங்க பேசியிருப்பாங்க. கண்டிப்பாக எல்லாருமே அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இவங்க ஒரு சில படங்கள்லாம் கூட நடிச்சிருக்காங்க.
சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் இவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரெகக்னேஷன் கிடைச்சது அப்படின்னா இவங்களை ஒரு குட்டி நயன்தாரா அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அகிரா படத்துல நயன்தாரா அவர்களோட சின்ன வயசு நயன்தாரா கேரக்டர் இவங்க தான் பண்ணியிருப்பாங்க. அதாவது செகண்ட் நயன்தாராவா இவங்க தான் நடிச்சிருப்பாங்க. இவங்களால தான் கதைக்களமே மாறும். அந்த அளவுக்கு சூப்பரான ஆக்ட் மூலமா எல்லார் மனசுலும் இடம் பிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் அதை தாண்டி இவங்களுக்கு ரொம்ப பெரிய ரெகக்னேஷன் கிடைக்கல. அதுக்கப்புறம் பட வாய்ப்புகள்லாம் வந்தாலும் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ரோல இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான திங்ஸ் தான் நடந்துதான். அதெல்லாம் கடந்து தான் சுந்தரி அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் நடந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு மிராக்கலான விஷயமும் நடந்திருக்கு. இந்த சீரியல்ல பார்த்தீங்கன்னா இவங்களும் அதாவது அனு அண்டு கார்த்தி இவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தையான தமிழ் கேரக்டர் பண்ற லித்தன்யா இவங்களை தன்னுடைய மகளா தான் இவங்க கருதுறாங்களாம். ரியல் லைஃப்ல இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுடைய கணவன் செலஸ் இவரு தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப 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 சப்போர்ட்டிவா. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் காதல வாங்கினா எப்படி, நீ உன்னுடைய வேலையை பார் அப்படின்ட்டு இவங்க எந்த அளவுக்கு இந்த சீரியல்ல ட்ரெடிஷ்னலாக நடிக்கிறாங்களோ இதில் ஐஏஎஸ்ஸாக நடிக்கிறாங்க. ஆனால் ரியல் லைஃப்ல ரொம்பவே மாடர்ன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க. அதை எதை பற்றி அவங்க கேர் பண்ண மாட்டாங்க. ஹேர் கட் பண்ணிடுவாங்க, ரொம்ப மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, சின்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஸோ நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற வகையில் நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் பார்த்து பாராம். அவங்க ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்னால தான் அவங்க இந்த அளவுக்கு வந்தாங்களாம். ஆனால் குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. ஆனால் அந்த ஏக்கத்தை போக்குனது பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் தமிழாக நடிக்கிற லித்தன்யா தானா. அவங்கள இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். ஏன்னா இது வரைக்கும் இவங்களை யாரும் அம்மான்னு கூப்பிட்டதே கிடையாதாம். இந்த குழந்தை தான் அம்மான்னு கூப்பிடுதாம். இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப்பில் ஒரு அற்புதமான விஷயமா. இவங்களை அம்மான்னு கூப்பிட்டதால என்னவோ தெரியலையாம், லித்தனியா அப்படின்னு பேர் சொன்னாலே இவங்களுக்கு ஒரு எமோஷனலாங்க. 2 பேருடைய பாண்டிங் ஆன் ஸ்க்ரீன் மட்டும் கிடையாதாம், ஆஃப் ஸ்க்ரீன்லையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. அதாவது இவங்களை யாரையாவது திட்டணும், இவங்க யாரையாவது திட்டணும் அப்படின்னா அந்த இடத்துல லித்தனியா இருந்தாங்கன்னா அதை பற்றி அவங்க வந்து ரொம்பவே கேர் பண்ணுவாங்களாம். ஐயோ குழந்தை இருக்கா, நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும், இல்லை அவங்க வார்த்தையை விட்டுறக்கூடாது, நம்மளை பார்த்து குழந்தை வளருவா, இப்படிலாம் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப தன்னுடைய குழந்தையாவே நினச்சி தான் அந்த சீன் ஒவ்வொன்றுமே நடிக்கிறாங்களாம். கண்டிப்பாக இந்த க்யூட்டான பாண்டிங் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பாண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ சுந்தரி பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளின் மோட்டிவேட்டர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அவங்க இந்த கேரக்டரே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நடிச்சிருப்பாங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க பார்ட் 1ல் அவங்க என்ன மாதிரியான ரோல்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க, பார்ட் 2ல் எப்படி ஐஏஎஸ் ஆகுறாங்க. இதே மாதிரி தான் நிறைய பேருடைய ரியல் லைஃப்லேயே நடக்குது. அதனால் எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருக்கணும், யாரையும் நம்பாதீங்க, உண்மையாக இருங்க, நேர்மையாக இருங்க, எதனாலும் டைரெக்டாக பேசுங்க அப்படின்றத உணர்த்துற வகையில் தான் இந்த சுந்தரி கேரக்டர் இருக்குது. கண்டிப்பாக இந்த சுந்தரி கேரக்டர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.